அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த நாள் ஆசீர்வாதமாக இருந்தது? ஆமென். நாங்கள் சிரித்து கேட்டாலும் சிந்திக்கக்கூடிய நல்ல சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். ஆமென். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிச்சுட்டு அனனியா சப்ராலை பற்றி தான் பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாலிபருக்கு ஒரு நல்ல செய்தியை இந்த நாளில் கேட்டுக்கிறேன். எத்தனை பேர் இந்த நாளில் தான் கேட்டோம்னு சொல்கிறவங்க? ஆமென். நல்ல ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். கர்த்தருக்கு மகிமை. வாலிபர் மத்தியில் எல்லாருக்கும் தான். ஆமென். மட்டும் வாலிபர்கள் அல்ல, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது நாங்கள் காணிக்கை நேரமாக இருக்கிறது. இந்த காணிக்கை நான் விசேஷ காணிக்கையாக பாஸ்டருக்கு கொடுப்பதற்காகவே நாங்கள் இந்த காணிக்கையை நாங்கள் சேர்த்து கொள்ளுகிறோம். இந்த ஊழியங்களுக்கு நிறைய காணிக்கை தேவை. ஆமென். ஊழியம் வளர எங்களுடைய அர்ப்பணிப்பு வேணும், அதே நேரம் அழைப்பு வேணும். எல்லாத்துக்கும் மேலால் ஆண்டவருடைய கிருபை இருக்கணும். அடுத்ததுக்கு காணிக்கை தேவை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எஸ், ஆமென். எனவே நாங்கள் காணிக்கைக்காக நாங்கள் பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் வந்து முன்பாக ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பாஸ்டர் ஷேக்ஸ்பியர் சாமுவேல், கரங்களை தட்டி ஆண்டுகள் நன்றி சொல்லுவோம். சரி, ஜெபிச்சு முடிஞ்ச பிறகு காணிக்க போடுவீங்களா? எனவே காணிக்கையை கரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து முதலாவது நீங்கள் காணிக்கையை ஆசீர்வதிங்க. கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருக்கென்று ஊழியங்களுக்கென்று கொடுப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அநேக லட்சாதிபதிகள், அநேக செல்வந்தர்கள் தேவனுக்கு கொடுக்காமலே உலகத்தை விட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். எனவே கரங்களை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காணிக்கையை நான் உழைப்பதற்கு நீ எனக்கு கொடுத்த சரீர பலத்துக்காக, முதலாவது இந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தபடினால, எனக்கு கொடுத்த அதிகாரங்களுக்காக, கம்பெனிக்காக, சரீர பலத்துக்காக, அந்த வருமானங்கள் உழைக்க கொடுக்கக்கூடிய அந்த பலத்துக்காக, பாதுகாப்புக்காக நன்றி செலுத்தி கரங்களை வைத்து ஒரு முறை கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இயேசுவே, இந்த அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான செய்தியை கேட்டோம் ஆண்டவரே. அப்பா, அந்த செய்தி மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும், ஆழமான மறைந்திருக்கின்ற பல சத்தியங்களை வைராக்கியமாய் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு காரியங்கள் கேட்டபடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கர்த்தாவே, ஊழியக்காரனுக்கென்று நாங்கள் எடுக்கின்ற ஆண்டவரே இந்த காணிக்கையை உம்முடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய ராட்சியத்துக்கென்று பிள்ளைகள் விதைக்கின்ற இது ஒரு விதையாக ஆண்டவரே, இது 60, 70, 100 உம்முடைய பிள்ளைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. வானத்தின் பலகைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் வரையும் என் கர்த்தனே தெய்வீக பிரசன்னத்தை ஊற்றி அவர்களை ஒவ்வொரு காரியத்திலும் கொடுக்கிற காணிக்கைக்கு மேலாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தால் உம்முடைய பிள்ளைகள் நிறைந்திருப்பார்களாக. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்ட வண்ணமாய் என் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறையா. கொடுக்கின்ற ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கரங்களை ஆசீர்வதிப்பீராக, இல்லங்களை ஆசீர்வதிப்பீராக, உடைய வாகனங்களை ஆசீர்வதிப்பீராக, வேலை சில ஸ்தலங்களை ஆசீர்வதிப்பீராக, அதிகாரிகளை ஆசீர்வதிப்பீராக. என் கர்த்தருடைய கரத்தை ஆசீர்வாதத்தை காணும்படியே கர்த்தாவே, பேதாக்கும் ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற கர்த்தரே ஜெபம் கேளும் ஆண்டவரே. எடுக்கப்படுற ஒவ்வொரு காணிக்கையும், கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்துக்கென்று அந்த ஊழியக்காரனுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆர்த்திகள் கட்டி எழுப்பப்பட கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற கர்த்தரே ஜெபம் கேளும் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாங்கள் காணிக்கையை கொண்டு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் போடலாம். உங்களுக்கு ஒரு நிமிடம் கொடுக்கிறோம்.
தூக்கி போட்ட ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாஸ்டர் ஜோக்கா சொன்னார், அவைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள் என்று சொல்லி நாங்கள் கொடுக்காதபடிக்கு ஆண்டோடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்போது எங்களுடைய ஒரு விசுவாசம் கர்த்தர் நிச்சயமாக 30, 60, 100 உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கு. ஆமென். இந்த நாளில் நான் பாஸ்டர் மேசியா செல்வகுமாருக்கு என்னுடைய அன்பு நன்றிகள். அவர் எத்தனையோ வருடங்களாக தெரிந்தாலும் நான் அவரை எப்படியாவது நம்ம சபையில் ஒரு நாள் ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று ரொம்ப வாஞ்சேன். நேற்று நான் சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் வரணும்னு சொல்லி எனக்கு ஒரு ட்ரீமாக அது இருந்தது. எதிர்பாராத விதமாக இந்த நாளிலே ஆண்டவர் கொண்டு வந்தார். அவர் எங்களுடைய மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இந்த நாள் வந்தது. அல்லேலூயா. பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஒரு விசை எல்லாரும் எழுந்து நின்று பாஸ்டரை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்படி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்தியா தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு பாரம். நாங்கள் ப்ரே ஃபார் சல்வேஷன் என்று சொல்லி ஒரு ப்ரேயர் நான் வச்சிருக்கிறேன் சூமில். இந்தியா, இலங்கை அந்த விக்கிர ஆராதனைகள் அது மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். எனவே நாங்கள் எல்லாரும் பாஸ்டருக்காக ஜெபிப்போம். இந்தியா தேசம் ரட்சிக்கப்படட்டும். கரங்களை உயர்த்தி நாங்கள் பாஸ்டருக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்பா நீங்கள் கொண்டு வந்த உங்களுடைய ஊழியக்காரனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலியை மாற்றுகிற தெய்வம். இந்த நாளும் ஒருவர் உங்களுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அழகான பாடல்களை பாடும்படிக்கு நீங்கள் கொடுத்த நல்ல தாளந்துகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த பாடல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாடல்களை நீங்கள் மகனுக்கு கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா அந்த பாடல்களை பாடி ஆராதிக்கும்படிக்கு நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மகனை ஆசீர்வதிங்க, மகனுடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கொடுத்த சபை மக்களை ஆசீர்வதிங்க, கொடுத்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதே போல் நாளைய நாளிலே ஜெர்மனியில் செய்கிற ஊழியங்களையும் பிரான்சிலே செய்ய போகிற ஊழியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே மனுக்கு நல்ல சுகபலத்தை கொடுத்து இன்னுமாய் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளில் நான் முக்கியமாக நாங்கள் கடைசி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கோளில் திரும்ப அவங்க 5 மணிக்கு வந்து நாளைய நாளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆராதனை செய்கிறபடியெல்லாம் நாங்கள் கொஞ்சம் ஹரியாக இருந்தோம். ஆனாலும் ஆண்டவர் நேரத்துக்கு முடிக்க கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் முக்கியமாக என்னுடைய பிள்ளைகள், சபை பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நன்றிகள். ஓபேத் எழுமுங்கோ, இவர் தான் எங்களோட வாலிப பிள்ளை. என்ன பிள்ளைகள் இல்லையென்று சொல்லி இருந்து நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுத்த முதல் குழந்தை சபைக்கு. ஆமென். 4 வயசில் அவரை கொண்டு வந்து நான் ட்ரம்மில் விட்டேன். எப்படியாவது ட்ரம் அடித்து குழப்படி இல்லாமல் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு ப்ரொஃபஷனலாக ஒரு ஆண்டவர் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஊழியக்காரனாய் மட்டுமல்ல நல்ல ஒரு ட்ரம் அடிக்கிற ஒரு மகனாக எங்களோட சபையில் கர்த்தர் ஆசீர்வதித்த முதல் கனி. அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சபையில் ஊழியம் செய்வாங்க. பாடல் வர்ஷிப்லேருந்து நான் என்ன செய்திருக்கிறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள உற்சாகப்படுத்தி நாங்கள் வாலிப பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி நாங்கள் வைத்திருக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் இன்னுமாய் செய்வார். அதே போல் இங்கே வந்திருக்கிற அத்தனை வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். எனவே ஜோசுவா குடும்பம் அவங்க ஃபேமிலி வாலிபர் பிள்ளையாக தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். எங்களுடைய பெனி அவருக்கு நான் ஒரு பேர் வச்சுக்கிறேன், ஜீவ தண்ணீர். அல்லேலூயா. குழந்தையாக இருக்கும்போது இவங்க எல்லாம் தூக்கி வச்சுருப்பாங்க. பிள்ளை அழ பேசாமல் இருப்பாங்க. பாமினிட்ட சொன்ன பிள்ளை எனக்கு அழுதுன்னு சொன்னால் தண்ணீரை கொடுப்பாங்க. ஏன் எழும்பி போகக்கூடாது. எனவே தான் நான் சொன்னேன், ஜீவ தண்ணீரை கொடுத்து வளர்ந்த பிள்ளை பாருங்க. கர்த்தனுக்கு எங்கே கொண்டு கரங்களை தட்டி யாருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய வாலிப பிள்ளைகள் எழும்ப வேண்டும் கர்த்தருக்காக. ஆமென். எனவே இந்த நாளில் வந்திருக்கிற என்ன பிள்ளை ஜனவா
ஜனன் லண்டன்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா வந்து இந்த வாலிப பிள்ளைகள் ஊழியத்தை செய்யவும் நல்ல ஒரு மியூசிக்கை கொடுக்கவும் பாஸ்டருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்செல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அசன் பகுதியிலிருந்து எங்களுடைய ஜீவ ஒளி சபை, என்னுடைய சபை, ஆமென், சபையில் ஜீவ ஒளி சபையிலே அவங்க வராவிட்டாலும் அந்த பிராஞ்சில் இருந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். பிரதர்ஸாக வந்திருக்கிறாங்க 2 பேர். நீங்களும் இந்த தம்பியா அங்கே இருக்கிற பின்னால் இருக்கிற கையை தூக்குங்க பெண். அவங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னும் ஜீவோலியிலேருந்து வந்திருக்கிற பிள்ளைகள், தூரத்திலேருந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு தரம் கிட்ட இல்லை, கிட்ட இருக்கிறாக்கள் வேற இல்லை. ஆமென். பாச சொன்ன மாதிரி எதுக்கு சபைக்கு போகணும், நாங்கள் நல்லா போட்டு மூடி நல்லா குளிருக்குள்ளே தூங்குவோம்னு தூங்குறாங்க. ஆனால் தூரத்திலேருந்து வாஞ்சியோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, ஜெர்மன் தேசத்திலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர்ஸ், ஹொலண்டிலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் பீட்டர் ஜோன், கரங்களை தட்டி நாங்கள் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. பாஸ்டர் தேவதாசன், அவர் என்னுடைய கிளாஸ்மேட். நாங்கள் ஜெர்மனியிலே நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது அவரும் என்னோட கூட படித்தார். அதுக்கப்புறமா நம்ம காணவே இல்லை. வெல்கம் பாஸ்டர். கரங்களை தட்டி நாங்கள் ஒரு ஊழியக்காரக்காரங்க நன்றி சொல்லுவோமா. அடுத்தது பாஸ்டர் கிதியோன் ஃப்ரம் ஜெர்மனி, நாங்கள் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். பாஸ்டர் யார், தேவதாசன். அப்புறம் வந்த அத்தனை பேருக்கும் பாஸ்டர் ஜோனுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஜெர்மனிலேருந்து வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் இந்த இடத்துல வந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னுமாய் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இன்னுமாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே இன்னுமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய நண்பன் மட்டுமல்ல, அந்த நாட்கள்லேருந்து நாங்கள் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம். பாஸ்டர் சாமுவேல், அவங்க மருமகன், மகள், பிள்ளைகள், காமினி, அவங்க அம்மா, எல்லாரும் ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர் பீட்டர் ஜோன் அவர்களையும் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இனிமே உங்களை ஒவ்வொருத்தருக்கும் நான் பேர் சொல்லாவிட்டாலும் புனிதா ராஜன் ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. எல்லாருக்காக நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. நான் பேர் மார்ட்டின் ஃபேமிலி, ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பு நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபை மக்கள் எல்லாத்துக்கும் மேலாக என்னுடைய மகன், ஆவிக்குரிய மகன் ஆண்டன், கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. மீடியா மினிஸ்ட்ரியில் இருக்கிறார். அந்த நாள்லேருந்து இன்று வரை நினைக்கிறேன் ஒரு 12-13 வருடங்கள் அவரை நான் கத்தோலிக்கத்தில் இருந்து அவரை வீட்டை கொண்டு வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்து அவருக்கு ரட்சிப்புக்களை வழி நடத்தி இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய பெரிய கிருபையில் நல்ல ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லா துதி கன மகிமை என்னுடைய ஆண்டவருக்கு. ஆமென். இந்த நாளில் மக்கள், என்னுடைய மகன், ஆவிக்குரிய மகன், இப்படியாக நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு 2 ஆம்பளை பிள்ளையை கொடுத்தாலும் ஆவிக்குரிய பிள்ளைகள் உலகம் முழுக்க ஆண்டு தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே வந்த பாஸ்டர், உங்களோட பேர் என்ன? பாஸ்டர் ஜஸ்டின். ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். பாஸ்டர் எங்களுடைய பிரதர் லோரன்ஸ் ஐயா, அவங்க நல்ல ரொம்ப ஃபேமிலி, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஜோக்காக நாங்கள் ஊழியத்தில் சீரியஸாக இருப்போம். ஆனால் அது முடிஞ்சால் நாங்கள் உங்களை போல் ஜோக்கான பீப்புள் யாருமே இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாக நாங்கள் சந்தோஷமாக, அன்பாக, ஐக்கியமாக நாங்கள் இத்தனை வருடங்களும் எங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறபடியாக எனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நாங்கள் இறுதி ஜெபத்துக்காய் கடந்து செல்வோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு விசை கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஓகே, நாங்கள் எல்லோரும் நன்றி சொல்லுவோம். நான் பாஸ்டர் யார், பாஸ்டர் பீட்டர் ஜோன் ப்ளீஸ். சரி, ஓகே. நாங்கள் ஜெபிச்சு கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாஸ்டர் நீங்கள் வந்து முடிச்சிடுறீங்களா? என் ப்ரேயர் வாங்க.
சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, எல்லாம் கைகளை வைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரங்களை கூட்டி சேர்த்ததுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், நன்றி சொல்லுங்க. பாட ஆராதிக்க வைத்தீரே ஸ்தோத்திரம். அந்த காலத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு மரித்தவர்களுக்கு இப்படி ஒரு பாக்கியம் இல்லை. நம்மளை உயிரோடு வச்சிருந்த இந்த காரியத்தை எல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. அருமையான ரெபேக்கா பாஸ்டர்மாவை உங்களுடைய கருத்தில் வைக்கிறோம். நல்ல உடல் சூழ்நிலைத்தார். அவங்களுடைய தாகம் இத்தனை வருஷம் அந்த ஊழியத்தில் நிற்க வச்சிங்க. கர்த்தர் இன்னும் பல காரியங்கள் அவருக்குள்ளே செய்து அவர்களை கொண்டு இன்னும் சபையில் பெரிய ஒரு எழுப்புதலும் பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும். அவருடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்மார்களையும் ஆசீர்வாதி. அவருடைய குடும்பங்கள் ஊழியர்கள் எல்லாம் பெருகட்டும். இன்னும் வைராக்கியமாக இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய கிருபித்தார். தடைகள் எல்லாம் எடுத்து போடும், எதிர்ப்புகளை எடுத்து போடும். ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. எதை குறித்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. பலப்படுத்தும். ஒரு விசை வந்திருக்கிற ஊழியர்களை பலப்படுத்தும். இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காய் ஓட உதவி செய்யும். இங்கே இருக்கிற மூப்பர்கள், உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதி. எல்லாருக்கும் வேண்டிய சுகபலன், கிருபைகள், வல்லமை, எதிர்காலங்களை தார். பிளஸ் லார்ட். அங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளோடு கூட இருக்கும். ஆபிரகாமை 1-2 காரியத்தில் மட்டுமல்ல, சகலத்திலும் ஆசீர்வதித்தது போல உடைய பிள்ளைகளை சகலத்திலும் ஆசீர்வாதி. பிளஸ் லார்ட். இந்த தேசம் முழுவதும் எல்லாரும் ஒரு வைராக்கியத்தோடு, ஒரு சவாலோடு இந்த தேசம் ரட்சிக்கப்பட்டு நாங்கள் உழைக்க, ஜெபிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் தொடர்ந்து எல்லாரும் வீட்டுக்கு போகிறார்கள். பிரயாணத்தை வாய்க்கப்படும். வழிகளெல்லாம் காக்கக்கூடிய தூதர்களை அனுப்பும். தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். நாளைக்கு நடக்கிற ஆராதனைகளில் அந்தந்த சபைகளில் ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் எழுப்பதிலும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் சமாதானமும் என்னோடும் உங்களோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இந்த நேரத்தில் நான் முக்கியமாக